ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கறது என்ன? உருவ வழிபாடு. உருவ வழிபாடு எல்லாரும் ஒரு மாதிரி வழிபடுவா. சில பேர் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவா. கோவிலுக்கெல்லாம் அப்படி போற வழக்கம் கிடையாது. வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுவா. அந்த விளக்கு பூஜை பண்றது, சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அங்க அஷ்டோத்திரம் சொல்றது, நாமாவளி சொல்றது, பஜனை பாடுறது, சுந்தரகாண்டம் வீட்டில் படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, பக்தியில பல வகை. ஒருத்தர் பாடலாம், நல்ல குரல் தொண்டை வளம் இருந்து ராகம் தாளம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா பாடலாம், பஜனை பண்ணலாம், கேட்கலாம். அதை வீட்டில் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் வேற யாரையான்னு ஆள் வச்சு பண்றேன், பண்ணலாம். சில பேர் கோவிலுக்கு போவா, தீபம் போடுவா, அரச மரத்தை பிரதர்ஷனம் பண்ணுவா, கோவில பிரதர்ஷனம் பண்ணுவா. பிரதோஷம்னா அந்த இடத்தையே, அந்த குன்று மலை, இப்ப திருவண்ணாமலை வந்ததுன்னா பிரதோஷத்துக்கு போறோம், பௌர்ணமி போறோம், கிரிவலம் போறோம். அவாவாளுக்கு என்ன தெரியறதோ தோன்றதோ அதை செய்வா. இதுதான் பக்தி பொதுவா. இதுல உருவ வழிபாடு சிறந்ததா அப்படின்னு ஒரு ராஜாக்கு ஒரு கேள்வி. அது ஒரு தன்கிட்ட அரசவையில நம்ம அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மகான் கிட்ட ராஜா இந்த கேள்விய கேட்கறான். அரசவைக்கு கூப்பிட்டு அந்த ராஜாக்கு தக்க மரியாதையை பண்ணி, நீங்க எனக்கு ஒரு சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைக்கணும். சில பேர் உருவ வழிபாடு, சில வழிபாடு, விக்கிரக வழிபாடு, படம் வச்சிருக்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அதுக்கெல்லாம் பூஜை பண்றாளே, இதெல்லாம் வேஸ்டான டைம் இல்லையா? நம்ம படத்துக்கு போய் எதுக்கு அத்தனை பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும்? அதோட பலன் அதனால கிடைக்குமா அப்படிங்கறது அவனுக்கு சந்தேகம். அப்போ அந்த குரு சொல்றார், அங்க அரசவையில இருக்கிற இவன் ராஜாவோட மந்திரி, அந்த இதெல்லாம் இருப்பால, கேபினட் மினிஸ்டர்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அவனுக்கு இருக்கிற அமைச்சர், ஒரு இலாக்காக்கும் இருக்கிற அமைச்சர்ல ஒருத்தரை கூப்பிட்டு அந்த குரு சொல்றார், மகாராஜாவோட உருவப்படம் உன்னை கொண்டு வா அப்படிங்கிறார். சரின்னு கொண்டு வந்துட்டு இந்த குரு என்ன சொல்றார், அந்த படத்தை பார்த்து துப்பு, உனக்கு தான் அது வேண்டாம் இல்லையா, அதுல துப்பு, எச்சல் தூணு துப்பு அப்படிங்கிற. யாருமே அத முன் வரல அந்த வேலையை செய்ய. அதுல ஒருத்தனை கூப்பிட்டு, அந்த மந்திரிய கூப்பிட்டு செய்ய சொல்றாரு, அவன் செய்யல. இன்னும் அங்க இருக்கிறவன் பார்க்க வரவன் அந்த அவனை கூப்பிட்டு, நீ இத செய்ய அப்படிங்கிற. யாராலையும் அதை செய்ய முடியல. ஏன் அப்படின்னு இவர் கேட்கிறார். நீங்க சொல்றது உங்க அபிப்பிராயப்படி உருவ வழிபாடு வேண்டான்னு சொல்றேன். அது ஆஃப்டர் படம் தானே, அது ராஜானா ராஜா இல்லையே, ராஜாவோட படம், அவ்வளவுதானே. அதுல துப்பினா உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வரப்போம், என்ன மதிப்பு இருக்கும், என்ன செயல் தெரியும் உங்களுக்கு, நீங்க செய்யலாமே அப்படிங்கிறார் அந்த குரு. விடாத, இல்ல என்ன இருந்தாலும் அவரோட இதுக்கு துப்பக்கூடாது அப்படின்னு அந்த மந்திரி என்ன சொல்றாரு, நீங்க என்ன வேற என்ன வேணா கேளுங்க, செய்யறோம், இது செய்யக்கூடாது. அவர் தான் இந்த நாட்டையே காப்பாத்துறார். அவர் செய்யற பாவ புண்ணிய காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு நாட்டை நல்வழிப்படுத்துறதுக்கு, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு, மக்களுக்கு என்னென்ன வேணுமோ தேவையானதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறாரு. அவரை போய் நாங்க எச்சல் துப்பி அவமரியாதை எப்படி பண்றது அப்படின்னு அவ கேட்கிறா. நீங்க இதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ அவர் அங்கிருந்து கேட்கிறார், நீங்க சொல்ற இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். நீங்க சாதாரணமான படம் தான் அப்படின்னு நீங்க உங்க ராஜாவோட படத்துக்கே நீங்க இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீள், துப்ப மாட்டேன்னு. நாம தெய்வத்தை போய் சிலையில வடிக்கலாம், பூஜை பண்ணலாம், படத்தை பூஜை பண்ணலாம். ஆனா அதோட பலன் என்ன கிடைக்காதுன்னு ஏன் நீ சொல்ற? இப்போ அதே ராஜாவோட படம் தானே இங்க இருக்கு, நான் எச்சல் தானே துப்ப சொல்றேன், அது ராஜாவை பாதிக்காதே அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். என்ன இருந்தாலும் அவர் எங்க ராஜா, ராஜாக்கு பண்ணக்கூடாது,
அது அவருக்கு மனசு வருத்தத்தை தரும். இதே வழிமுறை தான் படத்துக்கும். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, இறை உணர்வு பக்தி அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுல சில பேருக்கு சில வடிவில் இருக்கு, சில பேருக்கு படத்து மேல இருக்கு, சில பேருக்கு அபிஷேகம் அதெல்லாம் பண்றோம். ஏன் பண்றோம்? அவாளுக்கு ஒரு நம்பிக்கை, அவாளே அதெல்லாம் ஏத்துக்கிறா, அவாளுக்கே நாம புஷ்பத்தை அர்ப்பணிக்கிறோம், அவாளுக்கே நிவேதனம் பண்றோம் அப்படிங்கிற அந்த கருணை ஆன்மீகத்துல ரொம்ப ஒரு முதல் படி அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட அவா செய்யறது, அதுக்கு பலன் அவளுக்கு ஜாஸ்தி அப்படின்னு அந்த குரு சொல்றார். இவ்வளவுதான் உங்களோட வித்தியாசம். உருவ வழிபாடு ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதான். அவளுக்கு இது பண்றது பிடிச்சிருக்கு, அதுல பக்தியோட ரசத்தை பாக்குறா, இறைவனை அதுல பாக்குறா. நீங்க எப்படி ராஜாவோட படம் தான் அப்படின்னு பார்க்காம ராஜாவே அது அப்படின்னு பாக்குறீங்களோ, அதே மாதிரிதான் இதுல சுவாமியோட படத்தை, சுவாமி சிலையில இருந்தா என்ன, கோவில்ல இருந்தா என்ன, கல்லா இருந்தா என்ன, கல்வெட்டுல இருந்தா என்ன, மண்ணால் ஆனதுல இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் பக்தி பக்தி தான், நம்பிக்கை நம்பிக்கை தான், அர்ச்சனை அர்ச்சனை தான், பூஜை பூஜை தான், பிரசாதம் பிரசாதம் தான் அப்படின்னு அந்த குரு ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டார். எல்லா ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியா போச்சு, சந்தோஷமா போயிடுது. அந்த இடமே ராஜாக்கு அப்பதான் தோன்றது. அவர் முன்னாடி தன்னோட படத்தை கொண்டு வச்சுட்டு தூணு துப்புன்னு சொன்னோடனே அவருக்கு என்ன இவர் நம்மளை அவமானப்படுத்துறாரோன்னு கூட அப்ப தோணித்து. இவரோட தீர்க்கமான இந்த பேச்சை கேட்ட உடனே அந்த ராஜா அந்த குருவுக்கு செய்ய வேண்டிய அவ்வளவு மரியாதையையும் கொடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணி நம்மளுடைய அரசவையில ஒரு பெரிய பதவியை கொடுக்கிறார். ராஜகுருன்னு ஒரு பதவியை கொடுத்து அந்த நாடு, அந்த மக்கள் எல்லாரும் ராஜாவையும் கொண்டாடுறா, குருவையும் கொண்டாடுறா. நாம குரு இருந்தாதான் எல்லாத்தையும் நல்வழிப்படுத்திக்க முடியுங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். குருங்கிறவா இல்லாம நம்ம வாழ்க்கை ஆரம்பமாக கூடாது, முடியவும் கூடாது. குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். குரு இல்லாதவன் அனாதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுத்து குருமுகமா எல்லாத்தையும் கத்துண்டு குரு வழியாவே இருக்கணும், குரு சொல்றத கேட்கணும். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.